ஹலோ காய்ஸ், இது வந்து நம்மளோட வர்மி காம்போஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிடச்சிச்சு. அதை வந்து இந்த சாக்கு இருக்கே, இதுக்குள்ளே தான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மழைலாம் பெஞ்சிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இது கொஞ்சம் லைட்டாக காய வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு காய வச்சா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், மழை தண்ணியில் போய்டும்னு சொல்லிவிட்டு காய வைக்கவே இல்லை. அது நேற்று தான் சரி, செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க, சரி செடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக பூச்சிஸ் இருந்துச்சுங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒன்று நவுறுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி பூச்சிஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போது எப்படா வெயில் அடிக்குன்னு பார்த்தேன். காலேஜ்லேருந்து காலையிலே வந்து காய வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். போனால் வந்து மழைக்கு இது பெஞ்சு வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரும்போது கொஞ்சம் வெயில் இருந்தது. சரி வெயிலில் கொஞ்சம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது, நாளைக்கும் பெய்யாமல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து தொழுவுரம் ரெடி ஆகிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது நான் ஒரே ஒரு செடி மட்டும் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து அரிசி கழுவின தண்ணி அப்படியெல்லாம் நான் ஊற்றணுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஊற்றுனால இப்படி வந்து நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. இதோட ஃபர்ஸ்ட் லேயர் இது முட்டையோட தோலெல்லாம் போட்டிருக்கேன். முட்டையோட தோலை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக போட்டதுனால வந்து இப்படி ரொம்ப வந்து கெட்டி ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் இந்த டூலை வச்சு பொறுமையாக வந்து என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் வந்து இப்படி பறிச்சுட்டோம்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுவேணுமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து விட்டுட்டு லேஸாக ஒரு இடத்துல வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற ஏரியாஸில் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும். இது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இதை பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் இது நல்லா போய் பண்ணடா, இன்னும் கொஞ்சம் பண்ணிடு, பொறுமையாக பண்ணு, முள் கையில் குத்திடாமல். என்ன குத்திச்சு பார்த்து பண்ணு, ஸ்லோவாக பண்ண. ஆனால் எப்போ இந்த மாதிரி வேலை பண்ணாலும் நாங்கள் வந்து ரோஸ் செடிக்கிட்ட குத்து வாங்காமல் இருக்கவே மாட்டோம். டெய்லி ஏதாவது நாங்கள் வேலை பார்க்கும்போது முள் வந்து ஏதாவது குத்திடும். ஸோ இன்றைக்கி என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ரெனி ஹாய் சொல்லு. ஓகே, இது வந்து ஒரு செடிங்க. இது வந்து நான் வாங்கும்போது இந்த ஒன்று தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் இருந்தது. இப்போ பக்கத்தில் புதுசாக வந்து ஷூட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்காங்க. இது எல்லா செடிக்குமே வந்து போடணும். இதெல்லாம் பாருங்கள், மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்டு இருக்காங்க பாப்பா. இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இது வந்து நம்மளோட குண்டுமல்லி செடி, எவ்வளோ ஷூட்ஸ் விட்டுருக்கு பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல, குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ். இதெல்லாம் பாருங்கள், நிறைய மொட்டுக்கள்லாம் வந்து விட்டுருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக வந்து நிறைய மொட்டுக்கள்லாம் இருக்குது. இது வந்து முல்லைப்பூ செடி, ஒரு செட்டு வந்து எல்லாமே எங்களுக்கு பூத்து முடிச்சிருச்சு. இது இன்னும் கட்டிங் பண்ணி விடணும், கவாத்து பண்ணி விட்டுட்டு இது பண்ணணும். இது வந்து மழை பெஞ்சதுனால நான் எதுவுமே வந்து இவங்களை கவனிக்கலை, வெறும் மழை தண்ணியிலே இவங்க வாழ்ந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி ஆகிடுச்சு. லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூச்சியெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி தொழுவுரம்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இலை சுருட்டல் அதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் வேப்பெண்ணெய் கரைசல் நாளான்னைக்கு வந்து பண்ணி விடலான்னு யோசிச்சிருக்கேன். சாட்டர்டே பாருங்கள், அன்றைக்கி தான் மாவு பூச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். திருப்பி மாவு பூச்சி வந்துட்டான். இப்படி வரும்போது நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்போது இதை வந்து கையில் தேய்ச்சி நம்ம வந்து இதை எடுத்து விட்டுடலாம். அப்போ வந்து நம்ம கொஞ்சத்துலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக நம்ம அடித்து விடும்போதும் வந்து இந்த மாவு பூச்சி கொஞ்சம் போயிடுங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது. இந்த மாவு பூச்சி வந்தாவே வந்து செடிங்க உருப்படாதுங்க, எல்லாமே வந்து பிரச்சனையாகும். இது வந்து இந்த கருப்பில் இருக்குது இல்லைங்களா, கரும்புள்ளிகள், இது வந்து யாருக்காவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், பைகார்பனேட் அது சோடா உப்பு அது வந்து போட்டால் சரியாகும், தண்ணியில் கரைச்சி அது ஸ்ப்ரே பண்ணி விட சொன்னாங்க. யாராவது அது பண்ணியிருக்கீங்களா, பண்ணவங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்மளோட நாட்ரோஸ். இப்போ பூவெல்லாம் வந்து ஒரு செட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கவாதெல்லாம் பண்ணி விட்டதுனால இப்போ தான் புதுசாக தளிர்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. அதனால் இப்போ எனக்கு எதுவும் பூ வந்து அவ்வளோக்கா இல்லை. ஓகே,
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாப்பா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. உட்காந்து கூட அது மெதுவாக பண்ணுற நீ, அது கத்திரிக்காய் செடி. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம போடலான்ட்டு இருக்கேன். இதெல்லாமே எடுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு கையளவு போட்டால் போதும். இதெல்லாம் இன்றைக்கி பூச்சி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறதில்ல. நான் வந்து நாளைக்கு தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து இந்த அரிசி கழுவின தண்ணி அதெல்லாமே வந்து கொஞ்சம் புளிச்சு கொஞ்சம் இருக்குது, அது கொண்டு வந்து இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து பாப்பா வந்து மண்ணெல்லாம் லூசனிங் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கொய்யா நாற்று. இதுலேயும் பாருங்கள் நம்ம ரங்கூன் மல்லி இப்போ தான் வந்து ஒரு பூ வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு, மலர்ந்து முடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு இப்போ தான் குருத்தெல்லாம் விட்டுருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் இருக்குங்க, வேண்டாத செடிகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் வந்து பிடுங்கிடணும். இது மாதுளை செடி, இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் தெரியும். இதில் பார்த்தீங்களா சப்போட்டா செடியில் கீழே இது என்னது இது ஏதோ கீரை மாதிரியும் இருக்குது, ஆனால் என்ன போட்டு வச்சேன்னு தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி வந்துருக்கு. இது யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து புல்ல மாதிரி எனக்கு தெரியல, ஏதாவது பேர்ட்ஸோட வேஸ்ட் வந்து பாப்பா அதுக்கு இது போட்டு விட்டாலும் என்னன்னு தெரியலங்க. குட்டி குட்டியாக செடிஸ், அதோட செடி தான் வளருதான்னு தெரியல. பார்ப்போம் இது என்னென்னு. இது வந்து வர்மி காம்போஸ்ட்டுக்கு போட்டு வச்சேங்க. கடைசியில் பார்த்தா இது மேலே இந்த பேக்கு வந்து இது பேக்கில் தான் நான் கவர் பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்தா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, மழை காற்றுக்கு எல்லாமே வந்து அதை அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி வந்து என்னென்னா, நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதை வந்து இதை கவர் பண்ணி நான் வச்சுருந்தேன் இன்னொரு க்ரோ பேக்கில். ஸோ கடைசியில் பார்த்தா அது வந்து மழை அடித்ததுனால எல்லாமே வந்து பறந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் 2 நாளாக மேலேயும் வந்து பார்க்கல, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால. இப்போ தான் பார்க்குறேன் ஏதோ செடியெல்லாம் விட்டுருக்கு. இதுன்னு வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. வெங்காயம் அண்ட் பூண்டோட இதெல்லாம் இருக்குங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் வந்துருக்குது போல். இது வந்து என்னென்னா நம்மளோட பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பேர்ட்ஸோட வேஸ்ட் இது. அதெல்லாத்தையும் வந்து இந்த மண்ணில் நாங்கள் சும்மா போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டால் இது வந்து இந்த மாதிரி வந்து வளர்ந்துடும். இந்த மாதிரி வந்து இதோட கதிர்கள் எல்லாமே வந்து வளர்ந்துடுது. இது வளர்ந்துருச்சுன்னா நான் பேர்ட்ஸுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போய் இந்த செடி இதோடு வந்து பிச்சுட்டு போய் நான் வந்து செடி பேர்ட்ஸுக்கு வந்து கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் இது வளர்த்துனேன். ஸோ இது தாங்க இன்றைக்கி, இதுதான் நம்மளோட கார்டன். இதுதான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிற வேலைகள். ஓகே. ஐயோ, முட்டையோட தூளை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதை கொட்டி போச்சு போல். இந்த இங்கே கொட்டி பாத்திரம் வந்து அங்கே விழுந்து கிடக்கு. ஓகே, இது வந்து நம்மளோட சிவப்பு காக்கட்டான் செடி. காலையில் வந்து ஒரு செட் ஆஃப் பூ எல்லாமே பறிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இன்னும் அழகாக வந்து இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ காலையில் ஏன் நான் வந்து பறித்தேன் அப்படின்னா, காலையில் நான் பறிக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து இப்போவே நான் ஈவினிங் வந்து பார்க்கும்போதே வந்து எல்லாம் மலர்ந்துடுதுங்க. அப்போ பூ வந்து கட்டும்போது நீட்டாக வர்றதில்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நான் வந்து காலையில் பறிச்சிடுவேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் குட்டியாக இருந்தது, அதனால் பறிக்காமல் விட்டேன். இப்போ ஈவினிங் வந்து எல்லாமே வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து நான் பறிச்சுட்டு போய் இப்போ கட்டிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே அவுட் சைட்லேயே நம்ம வச்சிட்டோன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அது வந்து அழகாக வந்து காலையில் மலர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலி வந்து சிவப்பு காக்கட்டான் தான். ஆனால் நான் தலைக்கு வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் ஜாதி மல்லி வேறு மிக்ஸ் பண்ணி வைப்பேன்னா, அப்போ வந்து எல்லோரும் கேட்பாங்க, இது என்ன ஜாதி மல்லையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ சொல்ல இல்லை, இது சிவப்பு காக்கட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாதி மல்லை பூ வச்சாவே அது வந்து எல்லோரும் அந்த ஸ்மெல் வந்து அடிக்கும்போது இவங்கள பார்த்துட்டு இதுங்களும் வந்து ஜாதி முல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து இது சிவப்பு காக்கட்டான் அதனால். ஓகே, ஸோ இன்றைக்கி இதாங்க நம்மளோட வீடியோஸ்.